12th standard commerce students. So midterm exams எல்லாம் வந்தாச்சுப்பா. நம்மளும் வந்து ஓரளவுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான ஷார்ட்ஸ் தான் இது. ஸோ நீங்க 11th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேத் தான் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற 7th சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் 8th சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் 9th சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆர் தேர். இதை வச்சு நீங்க கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க இருக்கிற லிஸ்ட் பண்ணிருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் உள்ளது எல்லாத்தையும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அண்ட் 12th நான் என்னைக்குமே மறந்துட மாட்டேன். 12th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேத் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சாப்டர் 7க்கான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா சாப்டர் 8க்கான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் அண்ட் சாப்டர் 9க்கான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு சிஏ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு பிஎம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நீங்க ஓரளவுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே உங்களால வந்து ஃபுல் மார்க்ஸ் அப்படிங்கறத ஸ்கோர் பண்ணிட முடியும். அண்ட் இதுக்கப்புறமா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி எல்லாத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத நான் வச்சிருக்கேன்ப்பா. அதுக்கானது இந்த ஷார்ட்ஸ்க்கு கீழே லிங்க் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.